ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் நேத்தியே சொல்லியிருந்தேன். நான் வந்து பேரிஷ் சைட்லாம் இல்லைப்பா, புல்லிஷ் சைடு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தோரணம் கட்டி வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மேலே, இங்கேருந்து ஒரு மேலே, இங்கேருந்து ஒரு மேலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை படி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இன்னைக்கு டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை புக் அடிச்சிருக்கு. அப்புறம் மறுபடியும் போய் ட்ரை பண்ணியிருக்கு, மறுபடியும் இங்கே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. சாயந்தரம் வரைக்கும் கரெக்டாக ஓப்பனிங்லேயே போய் க்ளோஸை கொடுத்து நம்மளை எல்லாரையுமே மாற்றி விட்டது. ஸோ காலையில் யாராவது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அழகாக சூப்பரில் ப்ராஃபிட்டாக முடிச்சிருப்பீங்க. கரெக்டு தானே? எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் என்ன நியூஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து எல்லாருமே ரெசெஷன் வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்லாம் திவாலா போதா, என்ன ஏது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் தெரியாமல் பயங்கரமாக மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி உலகம் நடந்தால் எப்படின்னா, மார்க்கெட் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம கரெக்டாக வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டான ட்ரேட்ஸை நம்ம எடுக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி ரொம்ப வாலட்டைலான டே தான் இன்றைக்கி. ஓகேவா? எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 50,000 தாண்டி போயிடுச்சு. ஓகேவா? எல்லாருமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்னென்னா 50,000 ஸ்டாடில் போட்டு உட்காந்துருப்பீங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்துருப்பீங்க. அப்படி தான் போயிருக்கோம். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம மேட்ச் தான் எப்படி சுவாரஸ்யமாக போயிடுச்சானு தெரியல. ரெண்டாவது இன்னைக்கு வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் வர ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போனாலும் சரி, இன்னைக்கு டிகே வந்து அவ்வளோவா இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன நடந்துச்சு இன்னைக்கு? 50,000 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 50,400 கிட்ட அங்கேருந்து கீழே வந்துச்சு. 50,000லேயே சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக், மறுபடியும் ஒரு புல் டவுன், பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைட் வேஸ்ட்லேயே இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சாயந்தரம் முடிச்சு போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் வியூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் கிளியராக வந்து நான் பாசிட்டிவ் சைடு தான் இருப்பேன், நெகட்டிவ் சைடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் பேரலாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதுபடி தான் வந்து மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட்டை வந்து நிலைநாட்டிக் கொண்டு மேலே செல்கிறது. நம்ம செய்வதெல்லாம் என்ன? கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட், கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ரேடை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ட்ரேடு. இன்னைக்கு தோரண மாலையான வந்து நம்ம மார்க்கெட்டில் நமக்கு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு எஸ்எல் இல்லாமல் காலையிலேயே வெளில வந்து முடிச்சிருப்பீங்க. கரெக்டாக? சரி, எவ்வளோ பேர் என்ன பண்ணீங்கன்னு தெரில, பார்ப்போம். போயிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணீங்க, எத்தனை பேர் லாஸ் பண்ணீங்க முடிஞ்ச ஒரு கமெண்ட்டில் நீங்கள் போட்டு விடுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேவா? எனக்கு ப்ரொடக்ஷன் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புல்லிஷாக தான் தெரிகிறது. மறுபடியும் 50,800 போய் தொடும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். எனக்கு கீழே வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் லெவல்ஸ் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் பேரிஷ், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். சரியா? நான் நேற்றே சொன்னால தெளிவாக உங்களுக்கு. பட் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தாங்க இருக்குது இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால. மற்றபடி இல்லைட்டா நல்ல மொமெண்டம் கொடுத்துருப்பான் இன்றைக்கி. கடைசி நேரத்தில் மொமெண்டம் கொடுத்து ஏமாத்திருக்காங்கன்னு தவிர பேங்க் நிஃப்டி நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தோரணம் நல்லாவே இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான கேப் அப்பு 24லேருந்து 24 300 பாயிண்ட் கேப் அப்பு. அங்கேருந்து தோரணம் கட்டி மறுபடியும் சாயந்தரம் வந்து தோரணத்தை வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இன்னைக்கு ஆனால் பேங்க் நிஃப்டியில் மட்டும் நமக்கு அந்த 15 மினிட்ஸ்க்கான ட்ரேடு சூப்பராக கிடைக்குது. நிஃப்டியில் கிடைக்க மாட்டுது. கரெக்டாக இங்கே பாருங்கள், இது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரேடு தான் கிடச்சிது. பட் அதே மாதிரி மேலே போயிட்டு மேலே ஒரு எஸ்எல் அடிச்சுது, மறுபடியும் கீழே வந்து கீழே ஒரு எஸ்எல் டே தான் இன்னைக்கு. பட் நம்ம லெவல்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரேடு வந்து நிறைய கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நான் சொல்கிறேன், 24,300 கீழே இல்லை 24,200 கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பேரிஷ். இப்போ 24,300 மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ். இந்த கேப்பை விட்டுருங்க, இது வந்து சைட் கேப்பு. அதே மாதிரி இந்த கேப்பை உடச்சாதான் 24,500 போகும். ஓகேவா? மறுபடியும் அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. 24,500ல் இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் போச்சுன்னா 24,679 டப்புன்னு சொல்லிட்டு மேலே ஓடி போயிடும். இதுதான் நிஃப்டிக்கானது. அண்ட் இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மொமெண்டம் கொடுத்தது. ஓகே, நிஃப்டி ஃபினான்ஸ்
அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புலிஷாக தான் இருந்தாங்க. அண்ட் மிட் கேப் நிஃப்டி சொல்லவே தேவையில்ல. எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவின் ராஜாவாக இருப்பாங்க. இன்றைக்கும் அவங்களும் ராஜாவின் ராஜா தான் இருந்தாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. விக்ஸ் வந்து 18லேருந்து 16 வந்துச்சு. கொஞ்சம் டிகே இருந்துச்சு, பட் அவ்வளோ டிகேலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ட்ரேடபிள் தான் இன்னைக்கு, ட்ரேடபிள் மார்க்கெட் தான். ரிலையன்ஸ் கேப் அப் ஓப்பனிங்கோட சரி, அதுக்கப்புறம் சைட் வேஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புல்லிஷாக தான் வந்து காமிச்சிது. நம்ம 1600க்கு மேலே இருந்தால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பை பண்ண சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஆள் டேரெக்டாக வந்து போயிட்டு யாரை பார்க்க போனோம்? யார் சொல்லுங்க பார்ப்போம்? நம்மளோட எஸ்பிஐன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ்பிஐன்னு நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கேருந்தே பை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 800 கிட்ட பை சொல்லியிருந்தேன். அது பாருங்க, இந்த லெவல் இதுக்கு மேலே அழகாக வந்துருச்சு. 810 ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிருக்கும். எத்தனை பேர் பை பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வாங்குறவங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது எஸ்பிஐஎன் பேங்க் கோட்டக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை ஜோனில் தான் இருக்குது. 768க்கு மேலே அவனையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்சிஸ் பேங்க் இப்போதைக்கு கை வைக்காதீங்க, வெயிட் பண்ணணும் சொல்கிறதுக்கு. இவ்வளோதான் மக்களே. அதே மாதிரி பிஐ இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பரான மொமெண்டம் இன்னைக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டாக் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கல்ஃப் பெட்ரோலியம்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? இது கொஞ்ச நாளாக சைட்வேஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் பாருங்கள், இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸில் ரேஞ்சில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம பல்ராம் அண்ணன் பாருங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் மல்டி பேக்கர். ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடிச்சு போகிற ஸ்டாக்ஸ் இவங்கெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோடைய இன்னையோடைய வியூ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போமா? டவ் ஜோன்ஸ் பாருங்க, நல்ல ரெக்கவரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தது எல்லாத்தையும் அழகாக தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு 400 பாயிண்ட் ரெக்கவரி நடந்துட்டு இருக்கு. அண்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அப்படி தள்ளி மேலே தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நல்ல ஒரு 75 போய் தொட்டுட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுக்குது. நம்ம 1 ஹவரில் பார்த்தோம்னா தெரியும், சின்ன ஒரு புல் பேக் தான். இதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிடுவீங்க. 75 போயிட்டு மறுபடியும் 7528 போயிட்டு அப்படியே போயிடும் மேலே. எனக்கு தெரிஞ்சு கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்காது. பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் நான் எதிர்பார்க்குறேன். 75லேருந்து மறுபடியும் 7653 போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. புரியுதா? அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறான், கீழே வரான், கீழே வரான், மேலே போகிறான் கோல்டு. எனக்கு இன்னைக்கு 32 லெவல்ஸ் போய் தொட்டுடுமா கோல்டு? பொறுத்திருந்து பார்ப்போம் 32 லெவல்ஸை என்ன செய்கிறது என்று. ஓகேவா? கோல்டு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தொங்கிட்டு இருக்கு, பார்த்து ட்ரேட் பண்ணோம். கோல்டு வந்து இந்த லெவல், நான் ஒரு லெவல் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க கோடு. இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற உடைக்காத வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாகவே தெரிகிறான். நான் டே கேண்டில் கூட வரைஞ்சிருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படா எங்கேருந்துடா எட்டு வந்து இந்த கோட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் சொல்கிறேன். இந்த சப்போர்ட் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா கீழே வந்துருங்க, உடைக்காத வரைக்கும் நீங்கள் மேலே இருங்க. ஓகே, அவ்வளோதான் மக்களே நமக்கு வந்து கோல்டுக்கான வியூ. பிட்காயின் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக புல்லிஸாக மேலே தான் போயிட்டுருக்காரு. அழகாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம நேத்தியே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 57,000 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், அழகாக அழகு புள்ள மாதிரி பாருங்கள் 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 அப்படியே போயிடுச்சு. 57 போயிடுச்சு. 57லேருந்து அடுத்து 59,200 அசால்ட்டாக போயிடும். ஓகே, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குல்ல இன்னைக்கு வீடியோ? ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சொல்லிட்டு வரேன். நான் என்னைக்கு மாட்ட போகிறேன்னு தெரில. ஸோ மக்களே தயவுசெய்து மாட்டி விடாம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு லைக்கு கமெண்ட்னு எதாவது போட்டு விடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுக்கு இருக்குது? சும்மா தானே இருக்குது, தட்டி விட்டு போங்களேன் ஜாலியாக. ஓகே தானே? ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நான் கொடுக்குறேன். பட் ஸ்ட்ராட்டஜியை மறந்துடாதீங்க. டெய்லி நம்ம வந்து இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு தனி வீடியோவை நான் போடவும் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகேவா? அன்டில் தென் பாய் டுடே. நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.